எண்ணத்தின் கவனம் இல்லாமல் இன்னாரண்டு இனம் தெரியாத என்னை பொன்னாரம் போல் புகழாரம் சூட்டி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவி அவர்களை வருக. இன்றைய வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி போட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்தவுடனே எப்படியும் பிடிக்கின்ற எண்ணம் கொண்டேன். மானு ஓட ஆரம்பித்தது. மானு ஓடுனா விடுவனா? மான் ஓட நான் ஓட, மான் ஓட நான் ஓட, இப்படி மாறி மாறி ஓடி வரும்பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு உங்க சம்மதம் வேணும். அதுக்கு முன்னாடி மானுக்கு உண்டான பெருமையை சொல்றேன் கேளுங்க. மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானும் விளையாடத்தானே, கலைவாணி திகழும் எனதாசை மானே, கலைவாணி திகழும் எனதாசை மானே, கவிமாலை சூடும் எனதாசை மானே, மானை பிடிக்கும் புரிந்து கொண்டு மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் உங்க சம்மதம் வேணும். ஏன்னா தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தே வாங்கணும். இடம் உங்க இடம், ஏன்னா இடம் உங்க இடமா இருக்கலாம், பொருள் ஏன் பொருள். என்ன நேத்துக்கு வந்து மானை கொடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கேட்கற மாதிரி கேக்குறீங்க? என்ன உங்களை யாருன்னே எனக்கு முதல் தெரியாது. அந்நிய ஆடவராக இருந்தாலும் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்ற பண்போடு வாங்கன்னு வரவேற்பு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்க மான் குட்டி என்னுடைய காவல் மீறி இங்க இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு வரைய பொய், எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு என் காவல் மேல? மான்குட்டி எதுவும் இங்க வர கிடையாது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா? உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு மட்டும் இருக்கா? வந்தா வராத பொய் சொல்ல வேண்டிய என்ன தேவை இருக்கு எனக்கு? இது நான் உங்களை கேக்குறேன். வந்த ஒண்ணே இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு? ஏங்க நானும் பட்டை அடிச்சிருக்கேன். சரி, நீங்க பட்டை போட்டிருக்கீங்க. என்ன பட்டை அடிச்சிருக்கீங்கன்னா திருநீரிட்டுக்கிற ஆளெல்லாம் சிவபக்தராயிர முடியுமா? திருநீரிட்டு கொண்டா மனசுல இருக்க துரு நீராதி எடுக்கணும். திருநீருக்கு தான் விபூதின்னு பேரு. பூதினா என்ன? பூதினா என்னப்பா? பூதினா அந்த பூதி இல்ல. பூதினா உண்மையாவே தமிழ்ல செல்வம்னு பொருளாம். அதனாலதான் கந்தர் அனுபூதி பாடினார். பூதினா செல்வம்னு சொல்லிவிட்டேன். எனக்கு முழக்கங்களி செல்வராஜா, அப்ப பூதிராஜன் பூதினா செல்வம், வீணா ஈடு இணையற்ற தனக்கு மேல் செல்வம் இல்லாததுன்னு பொருள். விபூதினா என்ன? மேலான செல்வம்னு பொருள். அப்படிப்பட்ட விபூதியை நெத்தியில அடிச்சுக்கிட்டு வாயை திறந்த புழுகிறீங்களே அப்படியே பொய் சொன்ன வாய். நான் போய் சொல்றேனா? நான் சொல்றேன் பொட்டுக்கடல கூட கிடைக்காது, உங்களுக்கு பொறி கூட கிடைக்காது. கிளம்புங்க முதல்ல. ஏமா சக்கரையில சக்கரை என்ன ஆலையில சிக்கன கரும்பு சாறு இறங்காம போகுமா? பாக்கலாம். பாலை நக்குன பூனை குடிக்காம போகுமா? ஆலையில சிக்கனது கரும்பா இருந்தா இல்ல இரும்பா இருந்தா எங்கிட்டு சாறு இறங்க? பாலை நக்குன பூனை குடிக்காம போகுமா? சூடா இருந்தா குடிக்காது. காலை சுத்தின பாம்பு கடிக்காம போகுமா? பாம்பு நல்ல பாம்புனா தானே கடிக்கும், விஷம் இல்லாத பாம்பு கடிச்சு அந்த மாதிரி இந்த மானை பிடிக்காம போக மாட்டேன். யாரு எப்படி பிடிப்பீரு? அதுல வாருங்க. நல்ல மண்டைய பாரு, முளைப்பாரி வளர்த்த மாதிரி ஒரு மண்டை. கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. நீங்க வந்த உடனே ஏன் வந்த உடனே மண்டைய பாக்குறீங்க? வந்தோடனே பாத்துட்டேன்.
உருவத்தை முழுமையா பார்க்கும்போது அவருடைய முகத்தை பார்த்தானே பேச முடியும். இருங்க பரவாயில்ல, வந்த உடனே என் முகத்தை பார்த்துட்டீங்க. முகம் ஏங்க ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாதான் அவர் யோக்கியனா அயோக்கியனான்னு தெரியும். என்ன இப்படி சொல்றீங்க? நல்லவன் வரான் உத்தமன் வரான் சொம்ப தூக்கி உள்ள வைனாலாம். ஏங்க பாவம் உங்களை எல்லாம் பார்த்தா நல்லவளா தெரியுது. அதனாலதான் உங்ககிட்ட உங்க இடம்னு கேட்டு நின்றுகிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஐயா, இந்த இடத்துல நீங்க நிக்கவே நான் அனுமதிக்கணும். நான் ஒரு ஆடவரை வந்தவரை போங்கன்னு விரட்டக்கூடாதுன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேலையே இல்லாம நீங்க வெட்டியா இருக்கலாம். உங்க அண்ணனும் உங்க தோழியும் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க தெரியுமா? நீங்கள் இருக்கையில என்ன வரவேற்பு. ஐயா உங்க மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு வேல்மலைக்கு நடுவுல பார்த்தேன். மானு உங்களுக்கு சொந்தமான மானா? எப்படி உங்களுக்கு சொந்தமா மானு? ஏன்னா உலகத்துல யாருக்கு எதுவுமே சொந்தம் இல்லையம்மா. அப்படியெல்லாம் நினைச்சா வாழவே முடியாதுல்ல. வாழ்ற வரைக்கும் ஒரு வீடு வாசம் வேணும், சாப்பிடறதுக்கு உணவு வேணும், இதெல்லாம் தேவைகள்ல. நான் கேக்குறது உயிர் வாழும் பொழுது உயிர் விரிஞ்ச பிறகு சொந்தமா இருந்தானே சொந்தமா இல்லாட்டி என்ன? உயிர் விரிஞ்ச பிறகு யார் தூக்குறா யார் அழுகிறா வந்தானா வரலையா ஆளலா இளவுக்குனே தெரியாது. அதாவதுங்க இன்னொன்னு என்ன தெரியுமா? உயிர் பிரிஞ்சு வந்தா தெரு முக்கு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது அழுகிற மாதிரியே நடிப்பாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இதான் ஏத்துக்கிறணும் இல்லையா? அதான் அழுக மட்டும் வரும், கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். இந்த மாதிரி இறப்புங்கிறது என்னங்க? மரணித்த பிறகு 4 பேர் மனதார கண்ணீர் வடிக்கணுமா? நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருந்தா அந்த நாட்டு ஊருக்கு நல்லது, குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு, பொறுப்பானவரு, 4 பேருக்கு நல்லது செஞ்சாருன்னு நினைக்கணும். செத்த பிறகு இவெல்லாம் முன்னாடி சாக வேண்டியவன் இவ்வளவு காலதாமமா சாகுறானேன்னு நினைக்க கூடாது. நம்ம உலகத்துல பாருங்க, என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு என்ன வைக்க போறாங்க பெருசா நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் புண்ணியம் இல்லையே. 5000 சதுரடியில வீடு கட்டி என்ன புண்ணியம்? 5000 சதுரடியமா படுத்து தூங்குவேன்? 6 அடியில தானே படுத்து தூங்குவேன். அந்த எந்த மூல பக்கம் திரும்பினாலும் அந்த 8 கட்டுக்குள்ள தானே படுக்க முடியும். ஏன்னா உங்க பேர் என்ன? கந்தவேடை. கந்தன்ற பேருக்கெல்லாம் மானு இல்ல, கிளம்புங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? வேற வேற என்னையா சொல்ல? உங்க பேர் என்ன? என் பேர நீங்க ஊருக்கே தெரியும். என் பேர் என்னன்னு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே என் பேர்ல தான் இருக்கு. உங்க பேரு? ஆக உங்க பேரு வள்ளி. வள்ளி. ஆமா. வள்ளிக்கு எத்தனை புள்ளி? வள்ளிக்கு ஒரே புள்ளி தான், பெரும் புள்ளி. ஒரே புள்ளி. சில வெறும் புள்ளி எல்லாம் பெரும் புள்ளிங்குது. என் பேர்லயே புள்ளி இருக்கு. புள்ளி இருக்கு. ஆமா. ஆக நான் பார்த்த மானுக்கு ஒரே ஒரு புள்ளி. எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. மான்னா புள்ளி கடைசில நாக்கு மேல இருக்குல்ல. ஏன்னா மானுக்கு தேகம்புறம் புள்ளி புள்ளியா இருக்கும்ல. புள்ளி வைக்கனா மானேன்னு போயிடும். ஆமா. நான் பார்த்த மானுக்கு ஒரே ஒரு புள்ளி. எங்க இருக்கு புள்ளி? அங்கதான் இருக்கு. அதான் பேர்ல தானே. சரி. நான் பார்த்த மானுக்கு நடுவுல இருக்கு புள்ளி. எந்த நடுவுல இருக்கு? மான்னாலே கடைசில தானே ஐயா புள்ளி இருக்கும். நீங்க எழுத்துல சொல்றீங்க, நீங்க எதுல சொல்றீங்க? நான் மான உடம்புல சொல்றேன். உடம்புல என்ன புள்ளி? நீங்க அதிசயமா பாத்தீரு மான. மான பிடிக்க ஏங்க என் மான பாத்தீங்கன்னு வச்சுங்க நீங்களே பேராசப்படுவீங்க. ஆமா ஆமா உண்மைதானே? எப்பேற்பட்ட மான? இந்த மான வரும் பொழுது அழகிய மான பார்த்தேன். இந்த மான் இவ்வளவு நாளா எங்கடா இருந்துச்சு? நம்ம கண்ணுல சிக்கலையே. சரி நம்ம பிடிக்கலைன்னா வேற எவனும் பிடிச்சு போயிருவான். சிக்கிருந்தா மட்டும் வேற பிடிச்சிருப்பா அப்படின்ற எண்ணத்துல பின்னாடியே வந்தேன். ஏன் அம்ப காட்டாம அன்பை மட்டும் காட்டி பிடிக்கின்ற ஒரு எண்ணம். அம்ப மட்டும் கொண்டு வந்தீரே வில்லைங்க ஐயா. வில்லை எதுக்கு? எதுக்கு? அப்புறம் அம்ப எதுல எய்வீருமா? என்ன சதைக்கு ஆசைப்படல, கொம்புக்கு ஆசைப்படல, தோலுக்கு ஆசைப்படல. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொன்ன மாதிரி வில்ல கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்னதான் ஆசை? அப்புறம் என் கையால பிடிச்சு கை பிடிக்கணும். மானை கை பிடிச்சு கொண்டு போய் என்ன புரியுது? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? என் மானை என்னென்னலாம் செய்ய? ஏற்கனவே மான் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே ஒன்ன வச்சிருக்கேன். அந்த மான் ஏது? ஏற்கனவே ஒன்ன வச்சிருக்கேன். அதான் எதுன்னு கேட்டேன். பெருங்கொண்ட போர்ல கலந்துக்கிட்டேன். வாங்க, நீங்க இந்த வார்த்தை பிரட்டெல்லாம் என்கிட்ட பேசுனீங்கன்னா ஏன்டா பேசணும்னு அழுக வச்சு பெருங்கொண்ட போர்ல கலந்துக்கிட்டேன். உங்களேன்னு வரும்போது மனசுல ஒரு இடம் இருக்கும். இருக்கும். அதனால தப்பிச்சுக்கீங்க. அதுக்காக எதுவும் பேசுறேன் பேசக்கூடாது. பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன். வெற்றிக்கு பரிசா பல்பொடி விளம்பரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மான வச்சிருக்கேன். ஒரு எழுத்து பிழையான தலை எழுத்தே மாறி போயிரும். நீங்க ஏன் தவறா நினைக்கிறீங்க? ஏன் தப்பா நினைக்கிற மாதிரி பேசுறீங்க? பேச்சுல தானே யாருக்கு? நான் எப்படி உங்களை நல்லவன்னு நினைக்கிறேன்? யார் நீங்க? நான் உங்களை கெட்டவன்னு நினைக்கிறேன். ஏன் அப்ப நான் சாதி அபிமான சன்னியாசி கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தாலே எதுக்கு சாதி அபிமானம்? அப்புறம் நீங்க என்ன விபத்துல ஒருத்தர் கிடக்குறாரு. என்ன மதம் என்ன ஜாதியை பார்த்து உதவுவீங்களா? ஐயா ஒருத்தர் மரணிச்சு ஒரு விபத்து எதுவுமே பார்க்க வேணாம். அவன் உயிரை காப்பாத்த தானே முக்கிய நோக்கம். பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாடை பார்த்து தோலை பார்த்து மாடு வாங்காரா தொழிலுக்காகாதுன்னுவாங்க. அது மாதிரி உருவத்தை பார்த்து உள்ளத்தை இட போடக்கூடாது. உண்மைதானே? மாடு கட்ட கயிறு இல்லையா? மத்து வாங்கி வச்சாலாம். ஆமா, மாடே வாங்கல மத்து வாங்கி வச்சு கடைஞ்சி என்ன புண்ணியம்? வர வர மாமியா கழுத போல ஆனாலும் பழமொழி எல்லாம் பேசாதீங்க. என்கிட்ட வந்து ஆடு கட்ட இடம் இல்லாத யானை வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டா முடியற காரியமா?
மான் குட்டி கிடையாது. சும்மா அந்த என்ன வச்சிருக்கேன் ஒன்னும் என்னெல்லாம் உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அம்மா தாயேன்னு கையெடுத்து கொண்டு அனுப்பிடுவீங்க தெரியுமா? பேசியே கொண்டுருவேன். ஓடி போயிருங்க. எல்லா பேரும் இதே சொல்றாங்க. என்ன காரணம்? என்னை வச்சு சமாளிச்சிருவீங்களா? அப்படி இல்ல, நான் சமாளிச்சிருவேன்ற இடத்துக்கே வரல. ஒரு பெண்ணு கிட்ட ஒரு வரம்புன்னு இருக்கு. என்ன பேசுறோம்? உங்க பேச்சுவார்த்தையே சரியில்லை. எப்படி நீங்க தேடி வந்த ஒண்ணத்தை நல்ல உருவத்தை பாரு, புடி மூட மாதிரி இருந்துட்டு எப்படியா ஓடி வந்தீங்க அங்க இருந்து? வாங்க ரெண்டு பேரும் வந்தீரோ? வாங்க ரெண்டு பேரும் ஓடுவா. நீங்க ஏன் கூட ஓடுனீங்க? இங்க வரதுக்கு முன்னாடி என் வேலையா அதுதான். என்ன நான் வாங்கி வச்சிருக்கேன், அம்பிட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஓடியே ஆமா. சரி வாங்க. உங்களுக்கு ஓடாத ஓட்டம் தமிழ்நாடு அளவுல நேஷனல் அளவுல ஓடியாச்சு. ஓடிதான் வந்து நிக்கிறேங்க. நீங்க ஏன் கூட ஒண்ணா தோத்துதான் போவீங்க. பாத்துக்கோங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது ஓடியே வந்திருப்பேன்னு. விடிய காலம் ஒண்ணும் இல்ல. அந்த பைபாஸ்ல பாடுங்க ஓடுங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் விபத்து முன்னாவே காலு அறுவை சிகிச்சைக்கு பிறகு இப்ப ஓடிறேன். நான் பயப்படாதீங்க. நீங்க ஓடி நான் உங்களை தூக்கிட்டே வரணும். நீங்க உருண்டுதே வரணும். நான் ஓடி போயிரேன். பாத்துக்கோங்க. உங்களை தூக்கிட்டே 200 மைல் ஓடணும் பாருங்க. நீங்க உங்களை தூக்கிட்டே ஓட முடியாது. அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏமான எப்படி தூக்குறேன். நீங்க தெரிஞ்ச பாருங்க. உங்களை தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன்? ஒரு விஷயம் பாருங்களே. ஒரு ஊர்ல இப்படித்தான் பாருங்க, செகுடன் குருடன் ஊமை 3 பேர் இருந்தாங்க. இங்க வர்ற உன் கதையில கூட இப்படித்தான் இருப்பாங்களா? என்ன இப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி 3 பேரு, செகுடன் குருடன் ஊமை 3 பேர். இந்த 3 பேர் எப்பவும் பிரியாத ஆளுங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன், அந்த செகுடன் குருடன் பொண்டாட்டிய போய் முத்தம் கொடுத்து போறேன். எல்லாம் என்னையா மனுஷன்? என்ன கதை ஏன் இப்படி நாராசமா சொல்றீரு? அடுத்தவன் கொண்டாடி இதெல்லாம் நல்லா இருக்கா? நாகரிகமா இருக்கா? அவங்க எப்படி தன்னுடைய மனைவியை முத்தம் கொடுத்தான்னு இங்க சபையில சொல்றதே நாகரிகம் இல்லாத செயலு. நான் அடுத்த ஏன் அவன் புத்தி இப்படி இருக்கும், கதை இப்படி இருக்கு? அவங்க எப்படி ரசிக்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி மூஞ்சி நல்லாவா இருக்கு? சிரிச்சு காரி துப்புறாங்க. நல்லா இருக்க கண்டுதானே சொல்றேன். எது நல்லா இருக்கு? அடுத்த கொண்டாடி முத்தம் என்னைக்கு அடி வாங்க போறீங்க? அடுத்த தெரியல சொல்லுங்க. இந்த குருடன் செகுடன் முண்டாட்டிய முத்தம் கொடுத்து போறேன். இந்த சாலியா முத்தம் கொடுத்தா இந்த ஊமையம் பார்த்து போறேன். இந்த ஊமையம் பார்த்து என்ன செஞ்சேன்? ஊமையம் பார்த்து ஊருக்குள்ள போய் பேபான்றேன். இந்த ஊமை போய் என்னடா சொல்றேன்? இந்த ஊமை என்னதான் சொல்லுது அப்படின்னு ஊருக்காரன் பாக்குறேன். சரி என்னமோ சொல்ல வர்றான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் கூட்டத்துல. ஏன்னா அந்த 3 பேரும் எப்பயும் ஒன்னாவே திருறவங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒவ்வொருத்தனும் முறைச்சுக்கிட்டே நிக்க. இந்த 3 பேரும் ஊருக்காரன் பாக்குறேன், என்னடா இப்போ ஒன்னாவே திருவாயிலே, இன்னைக்குன்னு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்டா ஊமையா எதுக்குடா கூட்டம் கூட்டி இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவனும் திரும்ப பேபேன்னு ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு சொல்றேன். இது சுத்தப்பட்டு வராது அப்படின்னு பார்த்தேன். ஊமையை பார்த்தவன் என்ன செஞ்சான், நம்ம வேண்டாம் ஒருத்தனுக்கு தெரியாது, எப்படினாலும் ஒரு விஷயம் பண்ணிவிடும். நேர செகுடனை போய் ஒரே அற விட்டேன். காத்துல ஒரே அற விட்டேன். அப்பதான் குருடன் பார்த்தேன். ஏண்டா நான் செகுடன் முண்டாட்டிக்கு தானே முத்தம் கொடுத்தேன், நீ எதுக்குடா என்னை அடிக்கிறேன்னு கேட்க ஊமையனை கேட்க. இப்ப பாருங்க நேரத்துல உங்களை ஒரு அடியை போட்டு உடற வைக்கிறேனா இல்லையா? அடியை போட்டு அந்த மாதிரிங்க வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏன்னா நான்லாம் அடிச்சா உண்மையா பயங்கரமா இங்க பாருங்க என்ன எங்க இதெல்லாம் சும்மா பொத்த சொல்லிட்டாங்க. நீங்க போங்க பாவா யாருங்க மான் குட்டி இல்ல, அதுதான் உண்மை. இல்ல நான் இங்கதான் நிப்பேன் அப்படி இப்படி நடம் முடிச்சேன்னு வைங்க. நீங்க வாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இவ்வளவு பேசுறீங்களே, இடத்துக்கு தலைவி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்னையா செய்யணும்? வாங்க வேடுவரே வாங்க. நீங்க 1000 இருந்தாலும் எங்க இனத்தவரு. அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்துட்டு வரும் கையோட போக கூடாது. ஏத்துக்க முடியாது. வாங்க 2 பேரும் உள்ள போவா. உங்களை உள்ள கூட்டி கொண்டு போய் நான் உள்ள வந்து நான் அது முன்னாடி எல்லாம் வந்து முதல் காட்சியில நிறைய நகநாட்டுலாம் போயிட்டு வந்து பூரா தங்கம். நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஒரு அட்டியை தூக்கி குறைஞ்சாலா? ஏங்க வெள்ளிமலையில எப்படி சொத்து இருக்கு தெரியுமா? வெள்ளிமலையில என்ன இருக்கு? பூரா அந்த பாசி ஊசி இதெல்லாம் எந்த கொடியில காஞ்சிச்சோ அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டீங்க நீங்க. எங்க தோட்டத்துல நான் அப்படி இது எங்க தோட்டத்துல பூத்த பூதானே தலைவி மலர்களை எல்லாம் மாடையாக சூடியவள். புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது மட்டும் தெரியலையே. இந்த நாட்டின் சரி திரையேட்டை பார் இந்த
சிறுகதை ஒன்று உண்டு. ஆமா, ஒருத்தர் எழுதிய சிறுகதை, ஒரு நல்ல ஆசிரியர், நாவல் ஆசிரியர் எழுதியது. என்னன்னா, நாம முதல்ல முயற்சின்றது பண்ணணும். அதுக்கடுத்து முயற்சி செய்த பிறகு நாம எந்த இடத்துல இருந்து போனோமோ அந்த இடத்துக்கு மற்றவர் உதவுற மாதிரியான ஒரு காரியத்தை செய்யணும் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்றான், நாவல்ல வந்து சிறுகதை, பாலைவனத்துல போய் மாட்டிக்கிறான். பாலைவனத்துல இருந்து இங்க இருந்து போகும்பொழுது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போற தண்ணி தீந்து போச்சு. கையில தண்ணீர் இல்ல. பாலைவனத்துல தண்ணீர் இல்லாம மாட்டிக்கொண்டா அவன் நிலை எப்படி இருக்கும்? பயங்கரமான வெயில், பயங்கரமா தாகமா இருக்கு, என்ன செய்யறதே தெரியல. ஓடுறான், எங்க பார்த்தாலும் மண்ணா மணலா இருக்கே தவிர தண்ணி குடிக்க தண்ணி எங்கேயுமே இடம் இல்ல. ரொம்ப நேரமா அப்படியே அயர்ந்து நடந்து வந்து கடந்து ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குழா. வேகமா குழாயை பார்த்தோம்னா சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, தண்ணீர் குழாயே இருக்கே அப்படின்னு வேகமா போய் தண்ணி குழாயை அடிக்கிறான். சத்தம் வருதே தவிர தண்ணி வரல. யோசிச்சான், பார்த்துக்கிட்டே இருந்தவன் திரும்பி பார்த்தான், அங்க ஒரு மண் பானையை கவிழ்த்து வச்சு அந்த குவளை, அது மேல ஒரு குவளையில அரைக்குவளை நீர். அந்த அரைக்குவளை நீருக்கு மேல எழுதப்பட்டிருந்தது பக்கத்துல, இந்த தண்ணீரை எடுத்து அந்த குழாயில ஊத்துனா தண்ணி வரும் அப்படின்னு. இப்ப நீங்க யோசிங்க, அடிகுழாய அடிச்சே தண்ணி வரல, இருக்கிறது அரைக்குவளை நீர். தண்ணிய குடிச்சு தாகத்தை தீத்துக்கிறோமா, இல்ல தண்ணிய தூக்கி குழாயில ஊத்துனா தண்ணி வந்தாதான் போச்சு, வரலைன்னா தண்ணியும் போயிடும். என்ன நம்ம என்ன பண்ணுவோம், இதை அடிச்சு வந்தாலடா எடுத்துட்டு இதை குடிச்சிட்டு கிளம்புவோம்னு யோசிப்போம். அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம அதை செய்திருக்க மாட்டாங்கன்னு என்ன பண்ணா, கடவுள் மேல பாரத்தை போட்டு அரைக்குவளை தண்ணியை தூக்கி ஊத்துனான். கொயாக்குள்ள ஊத்துனோன்னா முத அடி அடிச்சான், காத்துதான் வந்துச்சு. மறுபடியும் 2-3 தடவை அடிச்சான், ஒன்னும் வரல. 4-5 தடவை அடிச்சா கொஞ்சம் உருன்னு சத்தம் வந்துச்சு. அப்ப அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். புத நிறைய குழாய் நிறைய தண்ணி, மகிழ்ச்சி தாங்க முடியல. தாகம் தீர தண்ணி எல்லாம் குடிச்சிட்டான். குடிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணான் தெரியுமா, இந்த குவளையை எடுத்தான், ஒரு குவளை நீர் பிடிச்சான், அதே இடத்துல வச்சான். இந்த தண்ணியை எடுத்து இந்த குழாயில் ஊற்றினா நீர் கிடைக்கும்னு எழுதி இருந்துச்சுல, அதுக்கு கீழே எழுதுனா இது நன்றாக வேலை செய்கிறது. ஏன் அடுத்து வரவன் சந்தேகத்தை தண்ணியை மட்டும் தூக்கி குடிச்சிட்டு குழாயில தண்ணி வராம போயிடக்கூடாதுல, இது நல்லாதான் வேலை செய்யுதுன்னு எழுதி வச்சிட்டு போனானா. ஏன் சொல்றேன்னா, முதல்ல ஒரு காரியத்துல நம்பிக்கை வேணும், முயற்சி வேணும், பயிற்சி வேணும். அதன் பிறகு அந்த காரியம் மற்றவருக்கு பயன்படும் வண்ணமாக நடந்து கொள்ளணும். இது ஒரு நாவலாசிரியர் எழுதிய சிறுகதை. வாங்க, மான்குட்டி இல்ல, நீங்க மறுத்து பேசுறீங்க. ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த கண்ணு தெரியாத ஆளு என்ன செய்வாது தெரியுமா? இந்த கண்ணு தெரியாத வரைக்கும் ஒரு குச்சியை ஊண்டிக்கிட்டே நடப்பாங்க பல காலமா. ஒரு நேரத்துல கண்ணு வரும்போது என்ன செய்வாங்க, முத வேலை என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கண்ணு தெரிஞ்சோனே முதல்ல அந்த குச்சியத்தையும் கீழே தூக்கி போடுவாங்க. இனிமேல இது எதுக்குடா நம்மளுக்கு, இது எதுக்குடா இனிமேல் நம்மளுக்கு அப்படின்னு தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டே பேசுறாங்க. என்னமா இடத்துக்கு வந்துட்டான், ஏன்னா இடத்துக்கு வந்துட்டான். இல்லைன்ற இந்த நேரம் நல்ல நேரம், இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இல்லைன்ற சொல்லு உங்க வாயில வரக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நாள் நல்ல நாள். இன்னைக்கு என்ன நாள்? ஆடி பூரம். அப்படி சொல்லுங்க. அதானே, யார் அவதரித்த நாள் இன்னைக்கு? யாரு? ஆண்டாள் அவதரித்த நாள் இன்னைக்கு. உண்மைதானே? இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா, விடிய காலையில பெருமாள் கோயிலுக்கு போங்க, போனீங்கன்னா கல்யாணம் நடக்கும். அப்ப சாமி, நான் அப்படியே நான் இன்னைக்கே போயிருந்தேன் சாமி. என்ன இவ்வளவு அவசரப்படுறீங்க? கல்யாணம் ரொம்ப நாளா ஆகாம இருக்கு. இன்னைக்கு மட்டும் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். வேலைகளை கிடைக்காத ஆளுகளுக்கு உடனே வேலை கிடைக்கும். வேலையெல்லாம் இருக்குங்க, கல்யாணம் தானே ஆகல. எத்தனாவது கல்யாணம் கேக்குறீங்க? நக்கல் பண்ற பாருங்க. உங்களை சொல்லல, மக்களுக்கு சொல்றேன். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஆண்டால தரிசிட்டு வந்தீங்கன்னா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கும். என்ன என்னங்க, மான்குட்டி பாத்தீங்களா? மான்குட்டியா? மான்குட்டியை பாத்துட்டனே. அது என்னையா பாக்குது? அப்படியே கண்ணை சிமுட்டுது. 6 மலைக்கு சொந்தக்காரனா நம்ம, 6 மலைக்கு சொந்தக்காரனா நம்ம, இந்த நாட்டுக்குள்ளே நல்ல பேர் கேளமா, இந்த நாட்டுக்குள்ளே நல்ல பெயர் கேளமா. இது அழகானது, ரொம்ப அறிவானது, ரொம்ப அறிவானது. இது என்னாலும் வாழ்வில் உறவாடு. உள்ளே சென்று போய் பாரமா, ஒளிந்திருப்பது மாலை என்று கூறமா. ஆசை வடிவமானது, அழகு உருவமானது, ஆசை வடிவமானது, அழகு உருவமானது. நம்ம ஆளை எனக்காக வழிபாடுது. உள்ளே சென்று போய் பாரமா, ஒளிந்திருப்பது மாலை என்று கூறமா.
பார்க்கணும். அழுதாலும் புள்ள அவதான் பார்க்கணும். 10 மாசம் சுமந்தாலும் அவதான் சுமக்கணும். அவ சுமையை நம்ம சுமக்க முடியாது. நீங்க என்னதான் ஆவுண்டாலும் தமிழா சுமை நீ குறைக்கிறிய. குறைஞ்சு வச்ச சுத்தமா குறைஞ்சிருச்சு என்னன்னு தெரியல. ஏத்துங்க. நீங்க என்னதான் அழுதாலும் புரண்டாலும் பொய்யா புடுகாதிய மைக்குக்கே பொறுக்கல குறையுது அதுவா. மான்குட்டியை பாத்தியல நீங்க போய் சொல்றனால நமக்கு குறையுது. நாங்க இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து தானே குறையுது. என்ன என்னை பட்ட ஓட்டுக்கேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நான் திருநீரிட்ட வரலாம் சாதாரணமா நினைக்க நான் மாட்டேன். கொஞ்சம் வசீகரமான ஆளு. நீங்க அப்படி ஒண்ணும் தெரியல. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் ஏங்க சொல்லுங்க மான் வரதான் பாப்போம். அது நான் சொல்லக்கூடாது. சும்மா இந்த கம்பி கட்டற கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நானு அம்மா என்னன்னு அப்படி என் வாயில இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிராங்க. என்னடா வார்த்தை அது? என்ன வேற மான்குட்டியை மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணத்தை சொல்லுங்க. கேளுங்க. உங்க வாயால கேட்டா ஏன்னா வாயார கேட்டா தாயாருக்கா விட்டு கொடுக்கணும்ல. நீங்க வாயார கேட்டீங்க. வாயாலதான் இருந்தாலும் இனிமேல அடையாளத்தை சொல்லலைன்னா ஏன்னா ஒரு மாடா ஆட தொலைஞ்சு போனா என்ன கேட்பாங்க? உங்க மாடு காளை மாடா இல்ல பசு மாடா இல்ல கயிறு ஓட்டுருக்குமா மணி ஓட்டுருக்குமா இல்ல மச்சங்கிச்சம் இருக்குமா அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல ஒரு ஆடு தொலைஞ்சு போனாவோ இது செம்பரியாடா இல்ல கெடாவா வெள்ளாடா இல்ல கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி மானுக்கு அடையாளம் கேக்குறீங்க. சொல்லுங்க. அடையாளத்தை சொல்லணும். சொல்லுங்க. அடையாளத்தை சொன்னா மானை கொடுத்துருவீங்கல்ல. முதல்ல அடையாளத்தை உருப்படியா சொல்லுங்க. அப்புறமா மானை கொடுப்போமா? சொல்றேன் கேளுங்க. ஆமா சொல்லு. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமான் இது மேயாதமா மேயாதமா அதுதன் தலை நிமிர்ந்து பாயாதவா மாமர கண்டதுண்டோ பசும் பொய் போல் உலகிட புகுதல் அழகிய மாமர கண்டதுண்டோ எல்லாம் பொய்யின் பத்திரியா. இதெல்லாம் மான்குட்டியுடைய அடையாளமே கிடையாது. தேடி வந்தது மங்கை போல் தெரியுது. ஏமா மதுரையில இருந்து அறந்தாங்க மானவா தேடி நாங்க அப்புறம் எங்க இருந்து வந்தோம்? மலேசியில இருந்து வந்தோம். இவ்வளவு நேரமாக உன்னை ஐத்தான் தான் தேடி வந்தேன். என்னவா? அட கடவுளே. காதலிக்கிறேன். யாரு? உங்களை யோசிச்சீங்களா அதுக்கு முன்னாடி? காதலிச்சு நான் உங்களை காதலிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? உங்க காதல் முதலை காதல். யாரா இருந்தாலும் காதலிக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்களா?
காதலிச்ச பிறகு காதலிச்சு அது நொந்து நூலா பிறகு காதலிச்சு கல்யாணம் ஏன்டா அந்த காரியம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதிகம். காதலிச்சு கல்யாணம் பண்ண பின்ன ஆடச்ச என்னடா என்ன உள்ள இருக்கிறதா வெளியில வருது, வீட்டுக்கு வந்தா இதே பொழப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆளுங்க பல இருக்காங்க. கசக்காம இருக்காது. ஆனா நான் அப்படி கிடையாது. காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்களை உயரமான இடத்துக்கு கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த உயரமே போதும், கலையரங்கமே போதும். கிளம்பியா முதல்ல வீட்டு ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த அழகழகா ஆடை கட்டி பழக வந்தது பருவமா, நேற்றிரவு வந்தவளா நேற்றிரவு வந்தவளா நிறைந்த இன்பம் தந்தவளா, அவளா இவளா என்று ரசிப்பதென்ன கிளிப்புள்ளே 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 கிளிப்புள்ளே, கண்ணன கண்ணன கலங்குது பொன்னன பொன்னன மயங்குது, என்னமே என்னன்னு நினைக்குது என்ன கலங்குது பறக்குது. ஏர் முடிக்க கைகள் இடை பிடிக்க இடை பிடிக்க பொன்னாட பொன்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள், உன்னாட பொன்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள், நேரிலே சவாலை போல் தாவி குதிக்காதோ தாவி குதிக்காதோ, கல்யாண வளையோசை கொண்டு பார்த்தேனே பின்னாடி நின்று, பின்னாடி நானாரே நின்று கண்ணாளன் காரோரம் அண்ணா அண்ணா வாங்க. சாரி பயலே. மன்னா நாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமாடும் பழுது சோழகில் மரமாவே, மன்னா நாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமாடும் பழுது சோழகில் மரமாவே, கருங்கல்லானாடும் தணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாடும் தணிகை மலையில் கல்லாவே, பசும்பொன்னானாடும் முருகன் அருளால் பூவாவே, மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாடும் பழுது சோழகில் மரமாவே. பொன்னானாலும் பரிவேல் செய்யும் பொன்னாரே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாரே, பொன்னானாலும் வடிவே செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாரே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் இணக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் இணக்க பேச்சாவே, மனப்பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாரே, மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுது சோலையில் மரமாவே. சொன்னானாலும் ஓமின் துணிக்கும் சொல்லாதே, கனி சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாதே, சொன்னானாலும் ஓமிண்டொழிக்கும் சொன்னாவே, பய சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாதே, அருள் உண்டானாலும் வீடு பேரும் உண்டாவே, தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே, மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழுது சோழகில் மரமாவே, முருகா 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 வேலே துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளி சுவாமிநாதா வேடனாக வந்தவன் நானே,
வேலனாக வந்திருப்போம் நான் எம்மை மணந்து கொண்டால் இந்த அகிலமே உம்மை வணங்கும். இந்த பிறவி எடுத்ததின் நோக்கமே என் முருகன் புகழை இந்த வாழ்க்கை முழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதான் என்னுடைய உண்மையான நோக்கம். இந்த முருகனை சென்றடைய என்ன பிறவியில் என்ன பாக்கியம் செய்தோன்னு தெரியல. உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வ யானை நேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள் செய்ய வேண்டும் முருகா. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கட்டும். கெட்டிமலம் கெட்டிமலம். நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், யாரு தங்கமே ஊரல்ல வாழ வேணும், பட்டி பெருகவனும் பார்ப்பன பொங்க வேணும், கூத்து பெருக வேணும், யாரு தங்கமே ஊரல்ல வாழ வேணும். ரூபமுடைய பாலாறு பிண்டமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய ஜெய மங்களோ ராஜாரி ராஜமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய சுபமங்களோ. டிடி சங்கரதாசாமி நாமம் வாழ்க. இங்கு பப்பனாக நடித்த முத்துராஜ் அவர்கள் எங்கே இருந்தாலும் வரவும் நன்றி சொல்ல.